பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 8:15 மணியளவில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள பாட்லி காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு பதற்றமான அழைப்பு வந்திருக்கிறது. குருகிராமில் சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டாக பணிபுரியும் அன்சுல் தவான் என்பவர் தன்னையும் தனது மனைவியையும் கொள்ளையர்கள் கொடூரமாக தாக்கிவிட்டார்கள் என்றும் இருவரும் உயிருக்கு போராடியபடி கிடப்பதாகவும் கதறியிருக்கிறார். உடனே சம்பவ இடத்திற்கு ஆய்வாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜஜார் பாட்லி பிரதான சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் உள்ளே இருந்த மண் பாதையில் அன்சுலின் கார் நின்று கொண்டிருக்கிறது. காருக்கு வெளியே இரத்த வெள்ளத்தில் அன்சுலின் மனைவி சடலமாக கிடந்திருக்கிறார். அன்சுல் நெற்றியில் காயங்களோடு கொள்ளையர்கள் தங்களை தாக்கிவிட்டு நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாக கூறியிருக்கிறார். ஆம், கொல்லப்பட்டவர் மகக். 27 வயதான இவர் ஹான்சி பகுதியைச் சேர்ந்தவர். குருகிராமில் உள்ள பிரபல தனியார் வங்கி ஒன்றில் துணை மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கும் அன்சுலுக்கும் 2025 செப்டம்பர் 25ஆம் தேதியன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்திருக்கிறது. மகக் 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த ஜோடி காதலர் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடியிருக்கிறது. அடுத்த நாள் மகக்கின் வீட்டிலிருந்து மாலை 6 மணிக்கு குருகிராமில் உள்ள அன்சுலின் வீட்டிற்கு இருவரும் காரில் கிளம்பியிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு போய் சேர்வதற்குள் தான் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. அன்சு கூறிய தகவல்களை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் அதில் பல ஓட்டைகளும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் இருப்பது தெரிய வந்துள்ளது. கொள்ளையர்கள் தாக்கியதாக கூறிய அன்சுலால் தாக்குதல் நடத்தியவர்களின் உருவ அமைப்பை சரியாக சொல்ல முடியவில்லை. சம்பவம் நடந்த இடம் பகதூர்கர் சாலையில் உள்ள ஒரு வெறிச்சோடிய பகுதி. குருகிராம் செல்ல எப்போதும் செல்லும் பிரதான பாதையை தவிர்த்து ஏன் அந்த ஆள் நடமாட்டமில்லாத ஒற்றையடி பாதையை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அவரிடம் பதில் இல்லை. போலீசார் சம்பவ இடத்தை ரீக்ரியேட் செய்த போது அன்சுல் சொன்ன கதையும் அங்குள்ள சாட்சியங்கள் எதுவுமே ஒத்துப்போகவில்லை. கொள்ளை நடந்ததற்கான எந்த அறிகுறியும் அங்கு கிடைக்கவில்லை. அதோடு கொள்ளையர்கள் மகக்கை மட்டும் கொன்றுவிட்டு அன்சுவை சிறிய காயத்தோடு விட்டுச் சென்றது போலீசாரின் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. இந்த சந்தேக கேள்விகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து போலீசார் அன்சுவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் கர்ப்பிணி மனைவியை அன்சு திட்டமிட்டு கொலை செய்துவிட்டு நாடகமாடியது தெரிய வந்தது. மகக் அழகாக இருந்ததாலும் அவர் வங்கியில் பல ஆண் நண்பர்களோடு நட்பாக பேசி பழகி வந்ததாலும் அன்சுலுக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று மகக்கின் மொபைலுக்கு தொடர்ந்து வந்த சில மர்மமான அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் அன்சுலின் சந்தேகத்தை கொலைவெறியாக மாற்றியிருக்கிறது. மனைவியை இத்தோடு தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். இதற்காக கத்திரிக்கோளும் கையுறைகளையும் வாங்கியுள்ளார். சம்பவத்தன்று மகக்கை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அழைத்துச் சென்று அவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பிறகு கத்தரிக்கோளால் அவரது முகத்தில் 6 முறை குத்தியிருக்கிறார். மகக்கு இறந்ததை உறுதி செய்த பிறகு நகைகளுக்காக நடந்த கொலை போல காட்ட அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றி அருகிலிருந்த வாய்க்காலில் வீசிவிட்டார். பின்னர் தன்னுடைய நெற்றியில் தானே காயத்தை ஏற்படுத்திக் கொண்டு கொள்ளையர்கள் தாக்கியதாக கதறி போலீசாரிடம் நாடகமாடியுள்ளார். ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணை அன்சுலின் நாடகத்தை அம்பலப்படுத்திவிட்டது. அன்சுல் அப்புறப்படுத்திய கையுறைகளும் அவர் எறிந்த கத்தரிக்கோலும் 18 மணி நேர தேடுதலுக்கு பின் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார்
அன்சுவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.